Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ ரீநீட்டுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ரீநீட்டு? ஜூன் 21 ரீநீட். இப்போ இதுக்கு நம்ம கிளாசிக் நீட் அகாடமிலிருந்து என்ன சப்போர்ட் பண்ணுறோம்? கவலையே பட வேண்டாம். 2 பியூட்டிஃபுல் கோர்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு சொன்னால் ரீநீட் 2026க்கான ரிவிஷன் பேட்ச். இதை யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்? சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரிவிஷன் வேணும், எனக்கு ஒரு பார்ட் டெஸ்ட் வேணும், எனக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வேணும், ஒரு 10 to 15 ஃபுல் டெஸ்ட் வேணும், எனக்கு பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் வேணும், டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும், இதில் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ரிவிஷன் பேட்சை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிவிஷன் பேட்சில் மார்னிங் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? இதில் வந்து என்ன படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ மார்னிங் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். ஃபிசிக்ஸ் 1 மணி நேரம் இம்பார்ட்டன்ட் டாபிக், கெமிஸ்ட்ரி 1 மணி நேரம், பயாலஜி 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். தென் ஆஃப்டர்நூன் வந்து டவுட் கிளியரிங், தென் ஒரு டைம் விட்டு டாபிக்ஸ் கொடுத்து பார்ட் டெஸ்ட் நடக்கும். பார்ட் டெஸ்ட் நடந்து தென் யூ வில் ஹேவ் அ ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? அது வந்து ரிவிஷன் பேட்ச். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்? 20th May 2026 ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் பீப்புள், நான் இப்போ தான் சார் 12th முடிச்சிருக்கேன், நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எனக்கு வந்து 1 month இருக்கிறதுனால இதை நான் ஒரு ரிவிஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக படித்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு ரீநீட் 2026க்கான கிராஷ் கோர்ஸ். அது என்னென்னா ஒரு 20 days ஃபுல்லாக கிளாஸ் நடக்கும். ஒரு செப்பரேட்டாக மெட்டீரியல் கொடுத்து கிவன் மெட்டீரியல் இது எல்லாம் ஏன்னா இந்த கோர்ஸை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ இதே ரிவிஷன் பேட்ச் பொறுத்தவரையிலையும் நமக்கு டெஸ்ட் பேப்பர்ஸு, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பேப்பர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். பட் இங்கே கிராஷ் கோர்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் கிடைக்கும். இந்த கோர்ஸும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது? இது ஒரு 20 days கம்ப்ளீட்டாக கிளாஸ் எடுத்து எவ்ரிடே யூனிட் டெஸ்ட்லாம் வச்சு கடைசியாக ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் வச்சு ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 20th May 2026 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலண்ட்டான பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட் கேம்பஸஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நம்ம ரிசல்ட்ஸை பற்றி தெரியும். நீட் ரொம்ப டஃப்பாக 2025 கேட்டப்போ 354 MBBS அண்ட் 80 BDS அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஸ்லைடு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் 1549 MBBS அப்படியே ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். கேன் see that நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாணவர்களை மட்டும் டாக்டர் ஆக்கிறது, ஒரு சில மாணவர்களை மட்டும் நல்லா படிக்க வச்சு டாப் மார்க், மீதி எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிலே நம்ம போகிறது கிடையாது. எனக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வேணுமா, இல்லை நிறைய ஒரு 50 மாணவர்கள் எக்ஸ்ட்ரா டாக்டர் ஆகணுமானா நான் செகண்ட் சாய்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். 50 மாணவர்கள் எக்ஸ்ட்ரா டாக்டர் ஆகணும். ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எடுக்க முடியும். சரியா? அது மாணவனோட கேப்பபிலிட்டி பொறுத்து இருக்குது. இன்ஸ்டியூட் கேப்பபிலிட்டிங்கிறது நிறைய மாணவர்களை டாக்டர் ஆகிறது தான் இன்ஸ்டியூட்டோட கேப்பபிலிட்டி இருக்குது. அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் நீட்டு என்ன இஷ்யூ வந்தாலும் அந்த இஷ்யூ எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நம்ம பாசிட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி நேர்மையாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட். இப்போ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எப்போவுமே நம்ம கிளாசிக் நீட் அகாடமி தயாராக இருக்கோம். நம்ம சேலம், நாமக்கல், தருமபுரி, வெள்ளூர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கிளாசிக் நீட் அகாடமி நாங்கள் இருக்கோம். நீட் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சூப்பராக கிராக் பண்ணலாம். எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் கிராக் பண்ணலாம். வாங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.